வெல்கம் பேக். இப்போ சிஎஸ்கே vs டிசி ரிவ்யூ பார்க்க போறோம். சிஎஸ்கே ஃபேன்ஸ் இன்னைக்கு நிம்மதியா தூங்குவாங்கன்னு நினைக்கிறேன். லெட்ஸ் ஸ்டார்ட் வித் சஞ்சு சாம்சன் நாக். என்ன நாக்கு? ஓப்பனிங்ல ஒரு நல்ல ஸ்டார்ட் கொடுத்ததுக்கு காரணம் சஞ்சு சாம்சன். ருத்ராஜ் அந்த அளவுக்கு நல்ல ஸ்டார்ட் கொடுக்கல. 18 பாலுக்கு 15 தான் அடிச்சாரு. ஐ திங்க் தே ஹாவ் டு லுக் இன் டு இட். உன் தாட்ஸ் சொல்லு இனிஷியலா. Sanju Samson ரைட்டான டைம்ல கமிங் பேக் டு ஃபார்ம் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் அப்ஃப்ரண்ட் இந்த டோர்னமெண்ட் லாங் டோர்னமெண்ட்னால அப்கமிங் மேட்சஸ்ல இதே மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் டேக் ஓவர் பண்ணுவான்னு ஒரு நம்பிக்கை தான். ருத்ராஜ் கைக்வாட் எங்க லேக் ஆகுறான், கான்ஃபிடன்ஸ் லேக் ஆகுதா இல்ல என்னன்னு தெரியல. அவரும் ஃபார்முக்கு வந்தாதான். ஏன்னா இப்ப பாத்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் எல்லா ஐபிஎல் டீம்ஸுமே ஓபனர் 2 பேருமே ஃபயர் பண்றதுனாலதான் பவர் பிளேல ஓரளவுக்கு ஸ்கோர் பில்ட் பண்றதுனால கீழே அப்கமிங் பேட்ஸ்மேனுக்கு ப்ரெஷர் கொஞ்சம் கம்மியா இருக்கு. ஸோ அதை சிஎஸ்கே ரெப்ளிகேட் பண்ணி ஆகணும். ஸோ ருத்ராஜ் கைக்வாடோட ஃபார்முக்கு வந்தாகணும். அப்புறம் வாழ்த்துக்கள் சிஎஸ்கே ஃபேன்ஸ் ஃபார் தேர் ஃபர்ஸ்ட் விக்டரி. ஆல்ரெடி நம்ம பேசியிருந்தேன் ப்ரிவியூலயே. எனக்கு தெரிஞ்சு இந்த மேட்ச் சிஎஸ்கே கம்பேக் கொடுப்பாங்கன்னு நினைச்சேன். அதே மாதிரி பவுலிங் ஓரளவுக்கு நல்லா போட்டு கம்பேக் கொடுத்தாங்க. 213 போட்டிருந்தாங்க ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஸ்கோர். இஸ் தட் ஓகே? நெக்ஸ்ட் மேட்ச் இதே மாதிரி 213 போடுவாங்களா இல்ல எக்ஸ்ட்ரா ஒரு 10 to 15 வேணுமா? கண்டிப்பா எக்ஸ்ட்ரா 10 to 20 வேணும். ஏன்னா இப்பெல்லாம் அசால்ட்டா 200 215 ஈஸியா சேஸ் பண்ணிட்டு போயிடுறாங்க 17 ஓவர் 18 ஹவர்ஸ்ல. ஓகே, மேனேஜ் பண்ணி ஆடிட்டாங்க. பவுலிங் எதுவும் சொதப்பல, அதனால தப்பிச்சாங்க. எக்ஸாக்ட்லி. இந்த மேட்ச் வந்து பவுலிங் வந்து கை கொடுத்துச்சு. நெக்ஸ்ட் மேட்ச் இதே அட்டாக் கை கொடுக்குமான்னு தெரியல. ஓவர்டன் எஸ்பெஷலி சூப்பர்வா மிடில் ஓவர்ல போட்டாரு. 4 overs 18 runs அண்ட் 4 wicket. அதுதான் ரொம்ப குரூஷியலா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸை ஃபர்ஸ்ட் பேசி முடிச்சிடலாம் ஃபுல்லா. அதுல வந்து என்ன வீக்கா இருந்துச்சுன்னா டெல்லியோட ஃபீல்டிங். அதுலயே 2-3 சான்சஸ் மிஸ் பண்ணாங்க. எஸ்பெஷலி பத்தும் நிசங்கா சஞ்சு சாம்சனோட கேட்ச் மிஸ் பண்ணது. அது ஒரு 50-50 சான்ஸ் தான். பட் அது மாதிரி ஒரு சஞ்சு சாம்சன் மாதிரி பிளேயருக்கெல்லாம் அந்த 50-50 சான்ஸே எடுத்தாகணும். அதை எடுக்காதனால சேட்டன் வந்தலே எடுத்து கட்டினாரு. 115 ஆஃப் 52 பால்ஸ். அது ஒரு ரொம்ப குரூஷியலான கேட்சா இருந்துச்சுன்னு நான் நினைக்கிறேன். உன் தாட்ஸ்? கண்டிப்பா கேச்சஸ் வின் மேட்சஸ் தான் எப்பயும் போல. பிடிச்சிருந்தா மேட்ச் எப்பயும் மாறி இருக்க வாய்ப்பு இருக்கு. அங்க ஒரு மிஸ்டேக் பண்ணாங்க. பை த வே அவரு மிஸ்டேக்கை கேபிட்டலைஸ் பண்ணி அவனோட ஃபார்முக்கு வர சான்ஸ் கிடைச்சது. ஃபீல்டிங் மஸ்ட்ங்க. எந்த ஐபிஎல் டீம் மூவிங் டு தி பிக் டோர்னமெண்ட் கண்டிப்பா அவங்க ஃபீல்டிங் ஸ்ட்ராங்கா 10 to 20 ரன் சேவ் பண்ண முடியும். ஃபீல்டிங்லேயே சேவ் பண்ணலாம். ஸோ அது ஒரு பிளண்டர் ஜிடி பாப். இன்னொரு பாயிண்ட் எடுக்கணும்னா ருத்ராஜ் கெய்க்வாட் ஹி ஹேவ் டு திங்க் ஆன் இட். அவரோட அப்ரோச்சே சரியில்லை. எனக்கு தெரிஞ்சு பவர் பிளேலயே 80-90 கூட எடுத்திருக்கலாம். அந்த 80-90 எடுத்திருந்தா அந்த நீ சொன்ன மாதிரி 230 அது மாதிரி அடிச்சிருந்தா சிஎஸ்கே பவுலர்ஸ்க்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியா இருந்திருக்கும். இன்னும் கொஞ்சம் ஈஸியா டிஃபெண்ட் பண்ணியிருப்பாங்க. இது மாதிரி ரொம்ப எடுத்துட்டு போயிருக்க மாட்டாங்க. ஐ திங்க் ருத்ராஜ் அடுத்த மேட்ச்ல இருந்து வேற ஏதாச்சும் திங்க் பண்ணிட்டு வருவாரு. நெக்ஸ்ட் மிடில் ஓவர்ஸ்ல பாத்தீங்கன்னா விக்கெட்டே லூஸ் பண்ணல. ஒரு 2 சான்ஸ் கொடுத்தாங்க. அது ஃபீல்டிங் மிஸ், ரன் அவுட், அந்த சான்ஸ் எல்லாம் விட்டாங்க. ஆயுஷ் மாத்ரே வி ஹாவ் டு டாக் அபவுட் ஹிம். 17 years தான். செம பிளேயர். செமையா டேக் டவுன் பண்றாரு. தேவையானப்போ பவுண்டரிஸ் அடிக்கிறாரு. எண்ட்ல அவர்னால ஃபுல்லா எடுத்துட்டு போக முடியல. அதனால ரிட்டர்ட் அவுட் கொடுத்து தூபே உள்ள கொண்டு வந்தாரு. சிஎஸ்கே உள்ள கொண்டு வந்தாரு ஃபிளமிங். அது ஒரு நல்ல டிசிஷன் நான் நினைக்கிறேன். எண்ட்ல தூபேனால ஃப்ரெஷ்ஷா வந்து 2-3 பவுண்டரி எடுத்து சிஎஸ்கேக்கு ஒரு 213 கொடுக்க முடிஞ்சுச்சு. அப்படி காம்பன்சேட் பண்ணும்போது கூட சஞ்சு சாம்சன் இடையில ஒரு 2-3 பவுண்டரி அடிச்சு அவரோட செஞ்சுரி கம்ப்ளீட் பண்ணாரு. அது ஒரு நல்ல மூவ். அதே மாதிரி பிரிவிஸ் வரணும் கண்டா வர சொல்லுங்க, அது மாதிரி சாங் எல்லாம் போட்டிருந்தாங்க. அவனுக்கு கண்டா வர சொல்லுங்க. ஃபீல்டிங்ல கண்டாங்க, பட் பேட்டிங்ல அவரு வரல. மேபி நெக்ஸ்ட் மேட்ச் வந்தா பெர்ஃபார்ம் பண்ணுவாரு. நெக்ஸ்ட் அப்படியே ஆப்போசிட் சிஎஸ்கேவோட செகண்ட் இன்னிங்ஸ் பார்ப்போம். சிஎஸ்கேவோட பவுலிங்கை விட ஃபீல்டிங் கை கொடுத்துச்சு. சிஎஸ்கேவோட ஃபீல்டிங் டுடே எக்ஸலண்ட். எஸ்பெஷலி சஃப்ராஸ் கான். அது ஒரு நல்ல இம்பார்ட்டன்ட் கேட்சா இருந்துச்சு. 62 ஃபார் நோ லாஸ் இருந்தாங்க 4 overs. எனக்கு தெரிஞ்சு அப்ப சிஎஸ்கே ஃபேன்ஸ் எல்லாம் நினைச்சிருப்பாங்க இந்த மேட்ச் முடிஞ்சுன்னு.
ஆனா கேஎல்ஆர் தேவையில்லாத ஷாட். பத்தும் நிசங்கா அந்த எண்ட்ல நல்லா ஸ்ட்ரைக் பண்ணிட்டு இருந்தாரு. ஈகோ ப்ராப்ளமும் என்னன்னு தெரியல. அவர் எல்லா மேட்சும் செகண்ட் ஃபிடில் ஆடுறாங்க, செகண்ட் ஃபிடில் தான் ஆடுவார்னு சொல்லிட்டு எல்லாரும் அதுன்னு சொல்ல அவர் இந்த மேட்ச் அட்டாக் எடுத்தாரு. அதுல ஒன்னு 2 4 அடிச்சாலும் எண்ட்ல தேவையில்லாத ஒரு ஷாட் ஆடி அவுட் ஆயிட்டு போயிட்டாரு. டக் அவுட்ல உட்காந்து கூட ஃபீல் பண்ணாரு. அது ஒரு குரூஷியலா இருந்துச்சு. இல்லைன்னா விக்கெட்டே போகாம அவர் கேம் கடைசி வரைக்கும் எடுத்துட்டு போக முடியும் அவர்னால. அதுக்கப்புறம் ஒரு கேட்ச் வேற டிராப் ஆச்சு, கலீல் அகமது விட்டாரு. அடுத்த பாலே பிரிவிஸ் கையில அவுட் ஆனாரு பத்து நிசங்கா. இல்லைன்னா சிஎஸ்கே ஃபேன்ஸ் முடிச்சு விட்டுருப்பாங்க கலீல் அகமத்தை. மித்தபடி பாத்தீங்கன்னா அடுத்து வந்து அக்சர் பட்டேலும் ஒன்றும் பண்ண முடியல. இந்த சஃப்ராஸோட அமீர் ரிஸ்வியை பெருசா ட்ரஸ்ட் பண்ணி பேக் பண்றாங்க டிசி. 2 மேட்ச் எக்ஸிகியூஷன் காட்டினா இந்த மேட்ச் ஏன் அப்படி 2 மேட்சா செகண்ட் 2 மேட்சா பர்ஃபார்மன்ஸே இல்ல. சமீர் ரிஸ்வி ஃபர்ஸ்ட் 2 மேட்ச் நல்லா ஆடினா, தேவையானப்ப டேக் டவுன் பண்ணும்போது அவனுக்கு நல்லா பட்டுச்சு, அது கிரவுண்ட் விட்டு வெளியில போச்சு, 4 போச்சு. இந்த மேட்சும் இன்னும் கொஞ்சம் டீப்பா எடுத்துட்டு போயிருந்தா எஃபெக்டிவா இருந்திருக்கும். நீ கூட மில்லரும் 4 விக்கெட் போனதுக்கு அப்புறம் கேமுக்குள்ள ஈஸியா இருந்தாங்க. ஏன் 6 டவுன் அப்ப கூட கேமுக்குள்ள இருந்தாங்க. ஏன்னா செகண்ட் இன்னிங்ஸ் கடைசி 5 ஓவர் 6 ஓவர்ஸ் சிஎஸ்கேட பவுலிங் ஈஸியா அடிக்க முடியும்னு ஒரு பிளான் முதலே பண்ணியிருந்தா கொஞ்சம் எஃபெக்டிவா இருந்திருக்கும். அதை அடிக்க போனாரு. ஒன்னொரு நாள் அது 6 போயிருக்கலாம். இன்னைக்கு 6 போகல. பட் அவரு பேக் பண்ணுவாங்க. அடுத்த மேட்ச் மேபி பெர்ஃபார்ம் பண்ணுவாருன்னு தான் நினைக்கிறேன். நெக்ஸ்ட் அவரை பேசுறதை விட நெக்ஸ்ட் கேப்டன் அக்சர் பட்டேலும் அவர் பொட்டன்ஷியலுக்கு ஆடல. இல்ல அது நல்ல ஷாட் தான். அது ஒரு எக்ஸலன்ட் கேட்ச்னால தான். ஃபீல்டிங் கேன் சேஞ்ச் அ கேம் சொல்லுவாங்க. அது ஒரு குரூஷியலா இருந்துச்சு. அவரையும் தப்பு சொல்ல முடியாது. ஷார்ட் பால் அவுட் சைட் ஆஃப் கட் அடிச்சாரு, அது கையில போயிடுச்சு, ஒண்ணும் பண்ண முடியாது. அது நல்ல கேட்ச் கூட. மில்லருக்கு போட்ட பால் சரியான பால், அன்பிளேயபிள் பால். நான் கூட ப்ரிவியூல சொல்லியிருந்தேன், ஓவர்டன் கூட ஒரு நல்ல பவுலிங் ஆப்ஷன் அவர்னால முடியும், நல்லா போட முடியும்னு சொல்லியிருந்தேன். இன்னைக்கு ப்ரூவ் பண்ணியிருந்தாரு அவர் யாருன்னு. நெக்ஸ்ட் எண்ட்ல கிறிஸ்டியன் ஸ்டப், வி ஹாவ் டு கிவ் கிரெடிட். அவர் கடைசி வரைக்கும் கேமை எடுத்துட்டு போனாரு. சிஎஸ்கே ஃபேன்ஸ் ஸ்டேடியத்துல அப்பப்ப சைலண்ட் பண்ண வச்சாரு. பட் எண்ட்ல பாத்தீங்கன்னா நூர் அகமத் மிடில் ஓவர்ல நல்லா போட்டாரு. ஓவர்டன் சூப்பர் ஸ்பெல், கம்போஜ் கடைசியில போட்டு எப்படியோ ஓரளவுக்கு நல்லா ஆல்ரவுண்ட் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்து சிஎஸ்கே 23 ரன்ஸ்ல ஜெயிச்சிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இதுக்கப்புறம் ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணி ஒரு சில கேம் ஜெயிக்க முடியும்னு நினைக்கிற சிஎஸ்கே. யுவர் தாட்? எனக்கு எங்க ஒரு சின்ன ஹோல் இருக்குன்னா, அவங்க ஃபினிஷிங், அதாவது மிடில் ஓவர்ஸ்ல கொஞ்சம் ஸ்ட்ரென்தன் பண்ணி ஸ்ட்ரைக் ரேட்டை டிப் ஆகாம அப்படியே கண்டினியூ பண்ணாதான் அவங்க நினைச்ச ஸ்கோரை அச்சீவ் பண்ண முடியும். அது ஒரு பாயிண்ட். அவங்க அப்படியே இந்த ஸ்ட்ரைக் ரேட் வந்து ரன் ரேட் வந்து மேட்டர்ஸ். சரி, ஓகே. ஒரு 2 கீ மூமெண்ட்ஸோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். அதுதான் கேம் சேஞ்ச் பண்ணிச்சுன்னு நினைக்கிறேன். அதோட ஃபர்ஸ்ட் மூமெண்ட் என்னன்னா சஞ்சு சாம்சனோட கேட்ச். அதை எடுத்திருந்தா மேபி சிஎஸ்கே 200 அடிச்சிருப்பாங்களா தெரியாது. அது ஒரு கீ மூமெண்டா இருந்துச்சு. இன்னொரு கீ மூமெண்ட் என்னன்னா டெல்லி பவர் பிளேயோட கடைசி ஓவர்ல 2-3 விக்கெட் விட்டதுதான். அது வரைக்கும் விக்கெட்டே இல்லை. இன்னும் கொஞ்சம் கேம் ஸ்லோ டவுன் பண்ணி எடுத்துட்டு கூட போயிருக்கலாம். இடையில மில்லர் ஸ்டெப்ஸ் நீட்டா பண்ணாங்க, எக்ஸ்பீரியன்ஸ் காமிச்சாங்க. பட் அதை இன்னும் கொஞ்சம் ஏர்லியரா அக்சர் பட்டேலோ, அக்சர் பட்டேல்னால கூட விடு, சமீர் ரிஸ்வி பத்தும் நிசங்கா இன்னும் கொஞ்சம் பொறுமையா ஆடி இருக்கலாம். அப்பதான் கேஎல் ராகுல் விக்கெட் போச்சு. அப்பதான் உனக்கு ஒரு கேட்ச் டிராப் ஆச்சு. அடுத்த பாலே அடிக்க போகணுமா, அது ஒரு கொஸ்டின். இன்னும் கொஞ்சம் கேம் எடுத்துட்டு போயிருக்கலாம். அது ஒரு கீ மூமெண்டா இருந்துச்சு. மேபி அவுட் ஆகாம இருந்திருந்தா எண்ட்ல போய் கூட ஜெயிக்க முடிஞ்சிருக்கும். இன்னொரு கீ மூமெண்ட் ஓவர்டன், எக்ஸலன்ட் பவுலிங். அந்த மில்லரோட விக்கெட் 145ல நவுந்து வந்தாரு, அதை கிராம்ப் பண்ணி ஒரு லெக் ஸ்டம்ப்ல போட்டு எரிஞ்சாரு. அது பெயில் தெரிச்சிருந்துச்சு. அப்பவே சிஎஸ்கே ஸ்ட்ராங்கா கம்பேக் கொடுத்தாங்க கேமுக்குள்ள. நெக்ஸ்ட் என்னோட கீ மூமெண்ட் வந்து
ஸ்டப்ஸ் ஆடிட்டு இருக்கப்போ ஓவர் டர்ன் ஓவர்ல லவ் சேஞ்சுக்காக கேட்டிருந்தான். ஹேமந்த் பதானியும் நிதிஷ் ராணாவும் அம்பையர்கிட்ட ரெக்வஸ்ட் பண்ணியிருந்தாங்க. அத அம்பையர் வந்து அலோவ் பண்ணல. அது மேபி அபிஷியலா அந்த அந்த இது பண்ணக்கூடாது போல. ஓவர்ஸ்க்கு நடுவுல அப்படி மாறக்கூடாது. இன் பிட்வீன் இந்த ஓவர் அந்த கேப்ல மட்டும்தான் மேபி மாத்தி இருக்கணும் போல. சோ அவங்க நோ சொன்னதுக்கு அடுத்த பாலே விக்கெட்டு, பேட் திரும்பிருச்சு. பால் அடிச்ச கோர்ஸ்ல பேட் திரும்பி நேரா கேட்ச். அது பெரிய ஒரு மொமெண்ட். அவன் இருந்திருந்தா கண்டிப்பா முடிச்சிருக்க சான்ஸ் 90% இருந்திருக்கு. சரி, okay. ஸ்டப்ஸ் இருந்திருக்கும். Okay, that's all about this video, and thank you for watching, and importantly subscribe for more. Thank you.